வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் KDI டெய்லரிங். இன்றைக்கி நம்ம சிசர் ஆர்கனைசர் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக், ஒரு லைனிங் ஃபேப்ரிக், இதோட வித்து வந்து 8 இன்ச்சு, ஹைட் வந்து 10 இன்ச்சு. இந்த மாதிரி நான் 2 மெயின் ஃபேப்ரிக், 2 லைனிங் ஃபேப்ரிக் இதை வந்து சுற்றி ஒரு தையல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ரோப்பை ஏதாவது ஒரு எண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ண பிறகு இப்போது மெயின் ஃபேப்ரிக் உள்ளே இருக்க மாதிரி லைனிங் வெளியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சுற்றிலும்னா ஒரே ஒரு சைடில் மட்டும் ஒரு 2 இன்ச் கேப் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு எதுக்காகனா நம்ம திருப்பி எடுத்துக்கிறதுக்காக. இப்போது நான் 3 சைடு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் 2 இன்ச் கேப் விட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் 2 இன்ச் கேப் விட்டுட்டு திருப்பி ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ திருப்பி எடுத்த பிறகு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அந்த எட்ஜஸ்லாம் நல்லா டேர்ன் ஆகி கொடுக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்த பிறகு அந்த 2 இன்ச் கேப் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் உள்ளே சிசர் விட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 இன்ச் கேப்பை நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். மேலே ஒரு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது இந்த நம்ம 8 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த சைடில் கரெக்டாக அதில் பாதி ஒரு 4 இன்ச்சு, அந்த 4 இன்ச்சை நம்ம இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மேலே உள்ளது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 4 இன்ச்சை நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடித்து இப்போ மேலே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுடுங்க. ரஃப் அடிச்சுட்டு ஆரம்பிங்க. கீழே முடிக்கும் போதும் ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிடுங்க. இப்போது இந்த தையல் போட்டாச்சு. இப்போ இதை மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு வர மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்டில் போட்டுக்கலாம். ரைட்டில் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்ம இந்த ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. இந்த இடத்துல நமக்கு இது 3 கிளாத் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைங்க அந்த இடத்துலலாம். இப்போது கீழே எண்டிங் வரைக்கும் முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து மறுபடியும் எண்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டு எண்டிங் வரைக்கும் ஸ்டிச்சிங் போட்டு ரஃப் அடிச்சுட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த நமக்கு இந்த இடத்துல எட்ஜாக இருக்கிறத இந்த மாதிரி மடக்கி விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை அப்படி கார்னராக இருக்கிறதுனால விட்டுக்கலாம். இப்போ நமக்கு 3 பேக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ 3 சிசர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத் கட் பண்ணுற சிசர், நெக்ஸ்ட்டு பேப்பர் கட் பண்ணுற சிசர், அதுக்கப்புறம் த்ரெட் கட் பண்ணுற சிசர். இந்த மாதிரி 3 சைஸ் சிசரும் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கட்டரும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 சைஸ் சிசருமே வச்சாச்சு. ஒன்று வந்து கிளாத் கட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பேப்பர் கட் பண்ணுறது, அப்புறம் த்ரெட் கட் பண்ணுறது. நீங்கள் இதில் கட்டரும் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஆணி ஏதாவது இருந்ததுன்னா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மிஷினில் எங்கேயாவது பக்கத்தில் ஹேங் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கட்டிங் பண்ணும் போதில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிசர் வந்து கீழே விழுந்தாலும் இதானாலும் ஒன்றும் ஆகாது. அது ஒரு இதில் அட்வான்டேஜு. இப்போது இதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தும் அப்புறம் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம். நீங்கள் திக் கேன்வாஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.